இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா, உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நான் இல்லை, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of our Lord, Our Lady of Health Velangani who are watching the same. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு வயதில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது திருமுழுக்கை பெறுகிறோம், தக்க மறைக்கல்வி பெற்று புது நன்மை வாங்குகிறோம், திருமணம் செய்கின்றோம், ஏனைய திருவருட் சாதனங்களை வாங்குகிறோம்.
இப்படிப்பட்ட திருவருட்சாதனங்களை பெறுவதன் வழியாக கிறிஸ்தவர்கள் என்னவாக மாறுகிறார்கள் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, உடையில், உடல் மொழியில், வழிபாடுகளில், பக்தி முயற்சிகளில், ஜபங்களில் நாம் மாறுபடுகிறோம் என்பதில் தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாவற்றையும் விட கடவுள் விரும்புவது நம்முடைய அடிப்படையான சிந்தனை மாற்றம், மனநிலை மாற்றம் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிறிஸ்தவனாக மாறுவது என்பது ஒரு அடிப்படை நீதியை சார்ந்தது. கிறிஸ்தவனாக மாறுவது என்பது ஒரு சமூக நீதியை சார்ந்தது. கிறிஸ்தவனாக மாறுவது என்பது அறநெறி வாழ்வு, ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை பவுலடியார் கூறுகிறார். பெயரளவில் அல்ல, மாறாக அடிப்படையான சிந்தனையில், அடிப்படையான நீதியில், சமூக நீதியில், அறவாழ்வில் கிறிஸ்தவர்களாக மாற இயேசுவைப் போல உருப்பெற இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி கடவுளிடம் மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பின் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம்மன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம்மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியோடு ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் வாசகத்திலிருந்து, சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றவரோடும் வழக்கு இறப்பின் தீர்ப்புக்காக இறைமக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணியேதேன். இறைமக்கள் தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்கப் போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகி விட்டீர்களா? வான தூதர்களுக்கும் தீர்ப்பு அளிப்பது நாம் தாம் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறவணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி?
நீங்கள் வெட்கமடையவே இதை செய்கிறேன். சகோதர சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானம் உள்ளவர் ஒருவர் கூட இல்லையா? சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும்போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரிகளுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரந்தன்மையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுணர்வு கொள்வோர், ஒரு பால் உணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பறித்தூற்றுவோர், கொள்ளை அடிப்போர் ஆகியோர் இறையாட்சி உரிமையாக்கிக் கொள்வதில்லையா? உங்களுள் சிலர் இவ்வாறு தான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 149 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையுள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, நாம் திருமுழுக்கு வாங்குகின்ற பொழுது குருவானவர் நம்முடைய தனிப்பட்ட பெயரை சொல்லி தண்ணீரை தம்முடைய கைகளில் எடுத்து குழந்தையினுடைய உச்சந்தலையில் வைத்து தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று 3 முறை குழந்தையினுடைய உச்சந்தலையில் தண்ணீரை ஊற்றுகிறார். நாம் எல்லோரும் இதை அறிந்திருக்கிறோம், இதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய முழுமையான அர்த்தத்தை நாம் ஒரு நாளும் உணர்ந்ததில்லை, நாம் ஒரு நாளும் அதன்படி வாழ்ந்ததில்லை என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வு நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. குருவானவர் குழந்தையினுடைய தலையில் தண்ணீரை ஊற்றி அதனுடைய தனிப்பட்ட பெயரை சொல்லி தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது குருவானவர் ஆண்டவருடைய அருட்துணையால் என்ன செய்கிறார்? அந்த குழந்தையினுடைய இதயத்தை கழுவுகிறார், அந்த குழந்தையினுடைய மூளையை கழுவுகிறார், புத்தியை புதுப்பிக்கின்றார், சிந்தனையை மாற்றுகிறார். ஆகவே திருமுழுக்கு இறை வாழ்வுக்கு தொடக்கமும் முதலும் நுழைவாயிலுமாக இருக்கிறது. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் திருமுழுக்கு பெற்றவுடன் என்னவாக மாறுகிறான் என்றால் அது புது மனிதனாக மாறுகிறான். இதை பல்வேறு குருக்களின் வழியாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம்.
ஆனால் புது மனிதராக கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்களா? நாம் வேறு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு. எந்த அடிப்படையில்? சிந்தனையில், அறநெறியில், ஒழுக்கத்தில், சமூக நீதியில், உண்மையில், நீதியில், எல்லாவற்றிலும் கிறிஸ்தவர்கள் எவ்வாறாக மாறுகிறார்கள்? இயேசுவை போலவே மாறுகிறார்கள் திருமுழுக்கின் வழியாக. ஆகவே நீங்கள் பேசுகிற பேச்சு வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய மனநிலையினுடைய வெளிப்பாடு வேறு. நீங்கள் சொல்லுகின்ற நீதி வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நீதி வேறு. நீங்கள் சொல்லுகின்ற தர்மம் வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய தர்மம் வேறு. நீங்கள் பின்பற்றுகின்ற சமூக நீதி வேறு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய சமூக நீதி வேறு. ஆகவே தான் குருவானவர் தலையில் தண்ணீரை ஊற்றுகின்ற பொழுது பழைய வாழ்விலிருந்து மீறி நீ கிறிஸ்துவை போல மாறுகிறாய். எப்படி மாறுகிறோம்? இயேசுவை போல நீதியில் மாறுகிறோம், இயேசுவை போல அறநெறியில் மாறுகிறோம், இயேசுவை போல் சமூக நீதியில் மாறுகிறோம், இயேசுவை போல் ஒழுக்கத்தில் மாறுகிறோம், இயேசுவை போல் ஒட்டுமொத்த வாழ்வையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அந்த அருள் அடையாளத்தின் கடமை. மாறுகிறோமா என்பது கேள்வி. இன்றைக்கு முதல் வாசகம் வாசிக்கப்படுகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருமுகத்தை புனித பவுலடியார் எதற்கு எழுதுகிறார் என்றால், கொரிந்து நகரில் 18 மாதங்கள் நற்செய்தி அறிவித்துவிட்டு எபேசு நகருக்கு புனித பவுலடியார் சென்று விடுகிறார். கொரிந்து நகரில் 18 மாதங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களை கிறிஸ்துவ வாழ்விற்குள் கொண்டு வந்துவிட்டு எபேசு நகருக்குள் சென்றுகிறார். எபேசு நகரில் நற்செய்தி அறிவித்து விட்டு மாசிடோனியா செல்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது தான் நற்செய்தி அறிவித்த கொரிந்து நகரிலிருந்து ஒரு சிலர் வந்து ஒரு 6 கேள்விகளை புனித பவுலடியார் முன்பாக வைக்கிறார்கள். என்னென்ன கேள்விகளை வைக்கிறார்கள்? முதலாவதாக, நீங்கள் கிறிஸ்துவை அறிவித்து கிறிஸ்தவர்களாக மாறிய கிறிஸ்தவர்கள் தங்களுக்குள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள். நான் கேபாவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்று பிளவுபட்டு கிடக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்குள் பிளவு இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, கூடா ஒழுக்கம். கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் பரத்தமையில் ஈடுபடுகிறார்கள். தந்தையினுடைய 2வது மனைவியோடு உறவு மகன் வைத்திருக்கிறார். இப்படியாக ஒழுக்கக்கேட்டில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கலாமா என்று 2வது கேள்வியை கேட்கிறார்கள். மூன்றாவதாக, திருமணம் என்றால் என்ன, கன்னிமை என்றால் என்ன, மணவிலக்கு என்றால் என்ன, மறுமணம் என்றால் என்ன என்ற 3வது கேள்வியை கேட்கிறார்கள். நான்காவதாக, கிறிஸ்தவத்திற்குள் வந்த சகோதர சகோதரிகள் தங்களிடையே பிணக்குகள், சண்டை சச்சரவுகள் இருக்கின்ற பொழுது கிறிஸ்தவ நெறியை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவ நெறியை பற்றி அறியாத மற்ற மக்களிடம் வழக்குக்காக செல்லுகிறார்களே, இதை எப்படியாக ஏற்றுக்கொள்வது என்று 4வது கேள்வியை கேட்கிறார்கள். 5வதாக, உயிர்த்தெழுந்த பின்பாக கிறிஸ்தவர்களுடைய உடல் எப்படியாக இருக்கும் என்று 5வது கேள்வி கேட்கிறார்கள். 6வதாக, சிலைகளுக்கு படைத்த உணவை கிறிஸ்தவர்களுக்கு உண்ணலாமா என்று 6வது கேள்வி கேட்கிறார்கள். இந்த 6 கேள்விகளுடைய தொகுப்பு தான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம். அதற்கு அவர் விளக்கம் எழுதுகிறார். தன்னுடைய கைப்பட அவர் விளக்கம் எழுதுகிறார். எழுதி கொரிந்திய சமூகத்திற்கு சென்று இதை வாசியுங்கள் என்று கூறுகிறார். அந்த வாசகங்களினுடைய ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பகுதி என்றால், கிறிஸ்தவத்திற்குள் வந்த சகோதர சகோதரிகள் தங்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை கிறிஸ்தவத்தை சாராத பிற நீதிமன்றங்களிலோ வழக்காட்டு மன்றங்களிலோ வைக்கலாமா என்ற கேள்விக்கு புனித பவுலடியார் கூறுகிறார், நீங்கள் வைக்காதீர்கள் என்று கூறுகிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் பஞ்சாயத்திற்கு யாரிடம் செல்லுகிறீர்கள்? காவல்துறைக்கு எங்கே செல்லுகிறீர்கள்? நீதிமன்றத்திற்கு செல்லுகிறீர்கள். ஏனென்றால் அவ்வாறு செல்லாதீர்கள் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை வேறு, அவர்களுடைய சிந்தனை வேறு. உங்களுடைய தர்மம் வேறு, அவர்களுடைய தர்மம் வேறு. உங்களுடைய நீதி வேறு, அவர்களுடைய நீதி வேறு. உங்களுடைய சமூக நீதி வேறு, அவர்களுடைய சமூக நீதி வேறு. நீங்கள் உண்மையாக எதை பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு உண்மையாக இல்லை.
ஆகவே அவர்களிடம் நீங்கள் எப்படியாக நீதியை எதிர்பார்க்க முடியும் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஆகவே பொறுத்து கொள்ளுங்கள். சண்டை சச்சரவுகள் என்றால் உங்களுக்குள் தீர்த்து கொள்ளுங்கள். கடவுளை அறியாதவர்களிடம் வழக்காடு மன்றங்களுக்கு செல்லாதீர்கள், நீதிமன்றங்களுக்கு செல்லாதீர்கள் என்று புனித பவுலடியார் கூறுகிறார். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த வாசகங்களின் வழியாக உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் சிந்தனையில் மாறுபட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் நீதியில் மாறுபட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர் சமூக நீதியில் மாறுபட்டவர்கள். கிறிஸ்தவர்களிடம் சமத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடம் அன்பு இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடம் மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடம் பழிவாங்குதல் இல்லை, கிறிஸ்தவர்களிடம் என்ன ஒழுக்கக்கேடுகள் இல்லை என்பதையெல்லாம் கிறிஸ்தவ சமூகத்திடமிருந்து கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நாம் அவ்வாறாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கினுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பது திருமுழுக்கு யோவான். யோர்தான் நதிக்கரையை அவள் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது என்ன கூறுகிறார்? மனிதர்களை யோர்தான் நதியில் அமிழ்த்தி 2 வார்த்தைகளை கூறுகிறார். முதலாவதாக மனம் திரும்புங்கள், இரண்டாவதாக நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்புங்கள் என்பது என்ன? உங்களுடைய பாவ வாழ்வில் இருந்து, உங்களுடைய முந்தைய வாழ்வு நெறியில் இருந்து, உங்களுடைய முந்தைய வாழ்வினுடைய தர்மத்தில் இருந்து, உங்களுடைய முந்தைய வாழ்வு கற்றுக் கொடுத்த வாழ்வினுடைய வழிமுறைகளில் இருந்து நீங்கள் மாறி கிறிஸ்தவர்களாக மாறுங்கள். அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ நற்செய்தி என்ன கற்றுக் கொடுக்கிறது? கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்கு நீதியை கற்றுக் கொடுக்கிறது, அன்பை கற்றுக் கொடுக்கிறது, மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது, பாவ மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறது, சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது, வேறுபாடுகளை அகற்றுகிறது, மனிதர்களை ஒன்று சேர்க்கிறது, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறது என்பதுதான் இயேசுவினுடைய நற்செய்தியாக இருக்கிறது. ஆகவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் எவ்வாறாக மாறுகிறோம்? கிறிஸ்துவாக மாறுகிறோம். ஆகவே கிறிஸ்துவினுடைய அறநெறியிலும், கிறிஸ்துவினுடைய நீதியிலும், கிறிஸ்துவினுடைய சமூக நீதியிலும் தொடர்ந்து வளர அன்னையின் வழியாக ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார். ஆமேன். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, இக்கத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை, நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒரே தின மக்களாக வாழ அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே இழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நின்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு டி சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளு. நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவாவா. அளித்திடும் அருள்மொழி, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழி. உடலோடு உலகோர் நடுவிருந்தார், மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவாவா. அகவிருந்தாகையில் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவாவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. நன்றி. அன்னையினுடைய ஆசீர் பெற அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது
பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியர்களே, அன்னை மரியாளே, திருச்சபையின் திருத்தந்தையர்கள், பிதாக்கள், ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், விவிலியத்தின் பின்னணியிலே பல்வேறு